அருமை சொந்தங்களே, இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. சாதாரண நிகழ்வு அல்ல. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநாடு போடும் பொழுது தலைவர்கள் இருப்பார், புகைப்படம் இருக்கு. இவங்க தான் இவங்களுக்கான பொறுப்புன்னு எல்லாமே இருக்கு. எந்த பொறுப்பும் யாருக்கும் கிடையாது. ஆனாலும் கடந்த ஒரு மாத காலமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வீடு வீடாக ஏறி இறங்கி ஒரு இடத்திலும் கூட இந்த ஜூலை மாதத்திற்கான போதை தடுப்பு விழிப்புணர்வை எல்லா இடத்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு எந்த தலைவர்கள் என்று அறிமுகப்படுத்தாம எல்லோரும் இங்கே வந்து தலைவர்களாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்வை பொள்ளாச்சியில பார்க்கும் பொழுது எதற்காக அந்த இயக்கத்தை நாம் ஆரம்பித்தோமோ 50 விழுக்காடு அந்த பாதையை தாண்டி விட்டோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அருமை சொந்தங்களே, ஜூன் 5ஆம் தேதி 12 மணிக்கு நாம சொன்னோம், வி த லீடர் என்கின்ற அமைப்பு இது ஒரு அரசியல் இயக்கம், ஒரு மக்கள் புரட்சி. கீழிருந்து ஆரம்பித்து ஒரு மனிதனும் நான் தலைவன் என்கின்ற இருமார்ப்போடு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான தீர்வை அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காம நானே ஒரு தனி மனிதனாக அந்த தீர்வில் பங்கெடுப்பேன், பாடுபடுவேன் என்கின்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு. இன்னைக்கு சரியாக 38வது நாள். 38 நாள்ல 19 லட்சம் பேர்த்தை தாண்டி இதுல வந்து இணைந்திருக்கின்றார்கள். ஐயா, இதுவரைக்கும் நான் யாருக்குமே தொலைபேசியில போன் போட்டு யாருக்குமே, எல்லா தலைவர்களுக்கும் இங்க இருக்கிறவங்க யாருக்குமே இந்த வி த லீடர்ஸ் அமைப்புல வந்து இணைங்கன்னு யாருகிட்டையுமே சொல்லல. ஏன் சொல்லவில்லை என்றால் இது என்னுடைய குடும்ப கட்சி கிடையாதுங்க, என்னுடைய அமைப்பு கிடையாது. அதனால்தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஒரு கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நேர்மையான சமுதாயம் பிறக்கும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கை. எனக்கு எந்த அழைப்பும் இல்லாம இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கனாவே தமிழ்நாட்டில் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்லது பேசுறாங்க, நல்லது செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள், வாய்ப்புக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது பொள்ளாச்சியில வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய இந்த மாநாடு நமக்கு பறைசாற்றுகிறது. அருமை சொந்தங்களே, அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, இதற்கு முன்பான இருந்த கட்சியாக இருக்கட்டும் எல்லாம் அன்னை போன் பண்ணி இவங்களை கூப்பிடுறாங்க அவங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே நான் கூப்பிட போவது கிடையாதுங்க, நீங்களும் கூப்பிடாதீங்க. நம்முடைய வேலையின் மூலமாக மக்கள் நம்ம கிட்ட வரணும், நம்ம வேலையை பார்க்கணும். எங்கேயோ மர வைக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல போதை விழிப்புணர்வுக்கு எதிராக நிற்கிறாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறாங்க, இளைஞர்களுடைய நலனுக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் நடத்துறாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து அவர்களாக நம்மோடு வந்து வி த லீடர்ஸ் குடும்பத்தில் இணைந்து 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 50 லட்சம் என்கின்ற எண் வரும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அழைக்கின்றார்கள் என்கின்ற பொருள் அது. இன்னைக்கு 19 லட்சத்திலிருந்து 50 லட்சம் நீங்க மனசு வச்சா ஒரு வாரத்திலேயே வரலாம், ஒரு மாசத்துலயும் வரலாம், 6 மாசத்துலயும் வரலாம். ஆனா அந்த 5 லட்சம் பேரும் வாலண்டியரா வரணுங்க, அவர்களாக வரணும். இந்த மாற்றத்திற்கு நான் துணை இருப்பேன் வரும் பொழுது மட்டும்தான் நிரந்தர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில நான் இங்கே பங்கேற்கின்றேன், உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூர்ல தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வி த லீடர்ஸ் அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000க்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணும், அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம் செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வி த லீடர்ஸ் அமைப்பு ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எண்ணி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க.